ஆதார் கார்டுகளை கட்டணமின்றி புதுப்பிக்க செப்டம்பர் 14ஆம் தேதி வரை அவகாசம் வழங்கப்பட்டுள்ள நிலையில் மதுரை KK நகரில் உள்ள ஆதார் மையத்தில் ஏராளமானோர் குவிந்தனர். இந்த காட்சிகளை பார்க்கலாம். யார் சொன்னா? அது நியூஸ்ல வந்து 14ஆம் தேதி கடைசி தேதி சொன்னாங்க. அதுக்காக வந்து நிற்கிறோம். எவ்வளோ நேரம் கூட்டிட்டு 14ஆம் தேதி லாஸ்ட் டேட்டு அப்படின்னு சொன்னாங்க. எத்தனை மணிக்கு வந்தீங்க? காலையில் 10 மணிக்கு வந்தோம். எந்த ஊர்? எந்த ஊர்? இது குளமங்கலம். ஒரு ஸ்கூல்ல, ஒரு பள்ளிக்கூடத்துல, ஒரு காலேஜ்ல அந்த மாதிரி முகாம் போட்டா எல்லாருக்கும் தோதா இருக்கும் இல்லையா? வயசானவங்களும் அந்த வெயில நின்றுட்டு கீழே விழுந்து கிடந்தா யார் பாக்குறது? கடைசி அறிவிச்சது ரைட்டு தான். அது ஒரு ஸ்கூல்ல ஒரு சனி ஞாயிறு ஒரு இந்த கிழமைகள்ல ஒரு லீவ் டேஸ்ல ஒரு ஸ்கூல்ல ஒரு காலேஜ்ல அந்த மாதிரி ஒரு முகாம் போட்டிருந்தா எல்லாருக்கும் யூஸ் ஆயிருக்கும், எல்லாருக்கும் விழிப்புணர்வா இருப்பாங்க. ஸ்கூல் பிள்ளைகளுக்கு எல்லாருக்கும் தோதா இருந்திருக்கும். இப்ப வந்து எவ்வளவு தூரத்துல நிக்கிறாங்க பாருங்க, வெயில்ல. இதெல்லாம் எவ்வளவு ஒரு பெரிய கஷ்டமான ஒரு சூழ்நிலை. சின்ன குழந்தைகளை வச்சுட்டு இருக்காங்க, பெரிய மனுஷன் வயசானவங்க நிக்கிறாங்க. அரசு அறிவிச்சதை முறையா அறிவிச்சு முறையா அதுக்கு செய்யணும்ல. நீங்க இது வந்து எல்லா இடத்துலயும் கிடையாது. ஒரு சென்டர் வந்து அது யூஸ் ஆகிறது வந்து நெட்வொர்க் எல்லா இடத்துலயும் கிடைக்கிறது கிடையாது. தாலுகா போனா எடுக்க முடியறதே கிடையாது. ஒரு ஆதார் எடுக்கணும்னா 10 நாள் அலையிறாப்ல இருக்கு. அப்ப நம்ம இந்த இ-சேவை மையத்தை தேடி வரையில மதுரைக்குள்ள இந்த ஒரு இடத்துலதான் நல்ல நெட் கிடைக்குது. சீக்கிரமா எடுத்துட்டு போக முடியும். இது குறித்தான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ஜெகநாத். வணக்கம் ஜெகநாத். தற்போது ஆதார் மையத்தில் எவ்வளவு பேர் வருகை புரிந்திருக்கிறார்கள்? அவர்கள் முன்வைக்கக்கூடிய கோரிக்கைகள் என்னவாக உள்ளது? வணக்கம். ஆதார் கார்டுகளை கட்டணமின்றி புதுப்பிப்பதற்காக கால அவகாசம் செப்டம்பர் 14ஆம் தேதி வரை அவகாசம் வழங்கப்பட்டுள்ள நிலையில் அரசு அலுவலகங்களில் உள்ள ஆதார் சேவை மையங்களில் இணையதள செயல்பாடு மந்தமாக இருப்பதன் காரணத்தினால் மதுரை KK நகர் பகுதியில் உள்ள ஆதார் மையத்தில் 500க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் ஒரே நேரத்தில் இங்கு குவிந்திருக்கிறார்கள். கடும் வெயிலில் சாலையில் நின்றபடி காத்திருக்கக்கூடிய சூழல் உருவாகி இருக்கிறது. பெண்கள், குழந்தைகள், பள்ளி மாணவிகள் என்று அனைவரும் இந்த பகுதியில் வந்து கடும் வெயிலில் வந்து சாலையில் நின்று கொண்டிருக்கிறார்கள். காலை 10 மணி முதல் சாலைகளிலேயே இருந்து காத்திருப்பதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டுகள் வைக்கின்றனர். அரசு அலுவலகங்களில் உள்ள இ-சேவை மையங்களில் செப்டம்பர் 14ஆம் தேதிக்குள் கட்டணமின்றி ஆதார் கார்டுகளை புதுப்பிப்பதற்கான முறையை ஏற்பாடுகள் செய்து தர வேண்டும் என கோரிக்கையும் வைக்கிறார்கள். மேலும் ஆதார் கார்டை கட்டணமின்றி புதுப்பிப்பதற்காக கால அவகாசத்தை நீடிக்க வேண்டும் எனவும் பொதுமக்கள் வலியுறுத்தி வருகின்றனர். உங்கள் விவரங்களுக்கு நன்றி ஜெகநாத். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.